என்னைக்கெல்லாம் WWE ரேட்டிங் குறைய ஆரம்பிக்குதோ அன்னைக்கெல்லாம் அவங்க யார்கிட்ட போவாங்கன்னு தெரியுமா? யூஎஃப்சிலையும் சாம்பியனா இருந்த த பீஸ்ட்னு சொல்லப்படுற பிராக் லெஸ்னர் கிட்ட தான். இன்னைக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1977 அமெரிக்கால ஒரு விவசாய குடும்பத்துல பிராக் லெஸ்னர் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுல லீனா இருந்ததுனால எல்லாரும் கிண்டல் பண்றதை பார்த்து உடம்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் இவர் ரோட்ல சண்டை போடுறத பார்த்து இவங்க அம்மா எதனால இப்படி சண்டை போடுறேன்னு கேட்கும்போது அதுக்கு பிராக் லெஸ்னர் எனக்கு சண்டை போடுறது தான் பிடிக்கும்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா, நீ ரோட்ல சண்டை போட்டு உன் பேரை கெடுத்துக்காம நீ சண்டை போட்டாலும் அதுல நமக்கு பணம் வர்ற மாதிரி பாத்துக்குன்னு சொல்றாங்க. இவர் பாக்ஸிங்ல வின் பண்றதை பார்த்து WWE இவரை 2002ல சான்ஸ் கொடுக்குது. வந்த 5 மாசத்துலயே WWE சாம்பியன் டைட்டிலையும் வாங்குறாரு. இருந்தாலும் எனக்கு ஸ்கிரிப்டட் மேட்ச்ல விளையாட பிடிக்கலன்னு ரியல் லைஃப் பாக்ஸிங்கான யூஎஃப்சிக்குள்ள என்டர் ஆகுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் யூஎஃப்சிலையும் சாம்பியன் ஆகுறாரு. இதனால எப்பெல்லாம் WWE டவுன்ஃபால்ல போகுதோ அப்போல்லாம் அதோட ரேட்டிங் ஏத்துறதுக்காக பிராக் லெஸ்னரை தான் கூப்பிடுவாங்க. இவர் ஒன்ஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த WWE ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. WWE UFC ஒரு ஆல்ஃபா மேலா இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.